आहलं भजे प्रेमप्रदानेकविचक्षणाभ्याम् अनन्यभक्तैः अभिवन्दिताभ्यां मदीयचित्तासनशोभिताभ्यां नमो नमः प्रेमिकपादुकाभ्यां गोपिका जीवनस्मरणं जय बोल सद्गुरु महाराज की जय। நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. யாராவது ஒரு நல்லவா இருக்கணும், அப்போ தான் மழை பெய்யும். பாக்கியெல்லாம் டவுன்லோட் பண்ணலாம், மழையை டவுன்லோட் பண்ண முடியாது. குடிக்க ஜலம் ஏறத்துக்கும் டவுன்லோட் பண்ணினாலாம் வராது. அதுக்கு மழை பெஞ்சாதான் ஜலம் கிடைக்கும். அதுக்கு யாராவது ஒரு பாகவதால் ஊரில் இருக்கணும். ஹிரண்யகசிபு ராஜ்யத்துலேயும் மழை பெஞ்சதுன்னா அங்கே பிரஹ்லாதன் நாராயணா நாராயணா சொல்லிட்டு இருந்தான். ராவண ராஜ்யத்துலேயும் சௌக்கியமாக இருந்தா. அதுக்கு என்ன காரணம்னா அங்கே விபீஷணன் ராமராமான்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் ஆற்றுலாம் கூட ராமராமான்னு எழுதி வச்சுட்டான். இதை ஒரு ராட்சசன் பார்த்துட்டு ராவணன்ட்ட போட்டு கொடுத்துட்டான். உங்கள் தம்பி இருக்கானே எதிர்கட்சிக்காரன் பேரெல்லாம் எழுதி வச்சுருக்கான் வீட்டில், என்ன விசாரிங்க. உடனே ராவணன் திடீர்னு வந்தான். என்னடா அது, என் தம்பியாக இருந்து ராமான்னு பேர் எழுதி வச்சுருக்கேன்னு. விபீஷணன் கெட்டிக்காரன், உங்கள்கிட்ட இருக்கிற பக்தியினால தான் இப்படி எழுதியிருக்கேன். ஏன் பக்திக்கும் ராமாவுக்கும் என்னடா சம்பந்தம்? உங்கள் பேர் என்ன? ராவணன். மன்னி பேர் என்ன? மண்டோதை. அதான் சுருக்கமாக ராமான்னு எழுதியிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு வியாஜத்துலையாவது பகவன் நாம நம்ம சொல்லணும், எழுதணும். அப்படி ராவண ராஜ்யத்துலேயும் விபீஷணன் ராமராமா சொல்லிட்டு இருந்தான். அதே போல் கம்ச ராஜ்யத்துலேயும் எல்லோரும் க்ஷேமமாக இருக்கான்னா அதுக்கு காரணம் அங்கே ஒரு அக்ரூரர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன. ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே ஜெய ராதே ஜெய ராதே ராதே ராதே, ஜெய ராதே 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 ராதே, ஜெய ராதே 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 ராதே, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா அக்ரூரர் பஜனை பண்ணிட்டு இருக்கார். அப்போ அவத்தில் கதவை தட்டினா யாரோ. யாருன்னு விசாரித்தார். கம்சன் உடனே வர சொன்னான். என்னடா நிம்மதியாக பஜனை கூட பண்ண முடியல இந்த ஊரில் அப்படின்னு நினச்சிட்டு வந்தார். உடனே கம்சன் சொன்னான், இப்போ தான் எனக்கு நாரதர் மெசேஜ் அனுப்பிச்சார். தேவகியுடைய 8வது பையன் அங்கே இருக்கானாம் கோகுலத்தில், நீங்கள் போய் அழைச்சின்னு வாங்கோ, நாளைக்கு டிரைவரோட வண்டி தரேன், பிருந்தாவனம் போயிட்டு வாங்கோங்கிறான். அக்ரூருக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த கம்சனுக்கு பயந்துட்டு தான் அவர் போகாமல் இருந்தார். ஏன்னா இவர் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இவர் போய் கிருஷ்ணனை பார்த்தார்னா இவர் ஏன் அங்கே போனான்னு விசாரிப்பா, அது சந்தேகம் வரும். அதனால தான் இவருக்கு பயம் இல்லை, நம்ம போகிறதுனால கிருஷ்ணனுக்கு ஏதாவது இடைஞ்சல் வர போகிறதேன்னு தான் பயப்பட்டிருந்தார். இவர் கம்சனே போயிட்டு வாங்கணுன்னே என்ன விஷயம் கேட்டார். அந்த கிருஷ்ணனை வரவழைச்சி யானையை விட்டு அவனை வதம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். யானை கிட்டேன்னு தப்பிச்சா ஆளை விட்டு, யானையோட பலசாலியான ஆள்லாம் இருக்கான், அவளை விட்டு அடிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், இப்படி பிளான் பண்ணியிருக்கேன். உடனே அக்ரூர் சொன்னார், பிளான் நம்ம பண்ணலாமே தவிர நடக்கிறதுலாம் நாராயணன் செயல். மனோரதான் கரோத்யுச்சைகி. சில சமயம் நம்ம பண்ணுற பிளான்லாம் ஏன் நடக்கிறதுனா அது பகவான் போட்ட பிளானையே நம்மளும் போட்டு வச்சுருப்போம், அதனால் நடக்கிறதே தவிர நம்ம போட்ட எல்லா பிளானுமே அதே மாதிரி நடக்காது. அதனால் எதுக்கும் போயிட்டு வரேன்னு அப்படி கிளம்பினார். பிருந்தாவனத்துக்கு போனால் அந்த பகவானுடைய பாதை அடிச்சுவடு தெரியுது. அதில் அப்படியே உருண்டு பிறளறார்.
உடனே கோகுலத்தில் வந்து கண்ணனுடைய வீடு எங்கன்னு கேட்க ஒரு குழந்தை ஓடுவே கிருஷ்ணன்ட்ட சொல்ல போகிறான், கண்ணா உன்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காருடா, தங்கத்தேரில் வந்திருக்காருன்னு. அந்த பையன் ஓடுறான், அவனோட இவனும் ஓடி வரான். ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணினார். தண்டவத்து ராமகிருஷ்ணயோகோ, தண்டம் மாதிரி விழுணுவான். தண்டம் சமர்ப்பிக்கிறதும்பா வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். தண்டம் சமர்ப்பிக்கிறதுனா ஒரு சுவர்ண தண்டத்தை விட்டால் டபான்னு எப்படி விழறதோ அது மாதிரி விழணும். அதுக்குன்னு மூக்கு முறையெல்லாம் உடைச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி தண்டம் அது மாதிரி விழுந்து பகவான்கிட்ட அவன் நமஸ்காரம் பண்ணணும். அதுக்குன்னு காலில் விழணும், டபான்னு காலில் வந்து விழக்கூடாது. தொப்புன்னு அண்ணா காலில் சில பேர் இந்த உற்சாகமாக வந்து விழுவா. அண்ணா சொல்லுவா, அதிக பிரியந்தான் காரணம், அதிக பிரியம் தாங்காரணம் ஆயிடக்கூடாது. அதனால் அவர் தொப்புன்னு வந்து விழறா. உடனே அவரை பார்த்து சித்தப்பா சௌக்கியமானு கேட்டான் பகவான். உடனே அவருக்கே ஆச்சரியமாக இருக்கு, உலகத்துக்கே அப்பா பகவான், அவருக்கு நான் ஒரு சித்தப்பாவாக பிறந்தேனேன்னு சந்தோஷப்பட்டார். விஷயத்தை சொன்னார். உடனே கண்ணன் சொன்னால் இது வெளியில் சொல்லாதீங்கன்னு சொல்லி, நாளைக்கு நாங்கள் மகாராஜா யாகம் பண்ணுறாராம், அதுக்கு நம்ம வெண்ணெயெல்லாம் நெய்யெல்லாம் எடுத்துன்னு போகலாம்னு கிருஷ்ணன் கிளம்புறான். இந்த குழந்தைகள்லாம் கூட கிளம்புறார்கள், பெரியவாளும் கூட கிளம்புறார்கள். கோபிகைகளுக்கு கிளம்ப முடியல. அவர்கள்லாம் யாரை திட்டுறது, இப்படி விதி வந்திருக்கு. க்ரூரஸ்துவம் அக்ரூர சமாக்கியாஸ்மனஹா. இவருக்கு யாரையா அக்ரூரன்னு பேர் வச்சது, குரூரன்னு பேர் வைக்கணும்னா ஒருத்தி. குரூரன் பேர் வச்சா போகாது, அதிக்ரூரன் பேர் வைக்கணும். ஏண்டானா ஒரு சமாதானம் பண்ணிட்டு போகக்கூடாதோ. அவர் பாட்டு வண்டியை கிளம்புறார். கிருஷ்ணன் சொன்னான், கவலைப்படாதீங்க நான் வருவேன்னு சமாதானம் பண்ணி போகிற வழியில் யமுனையில் அக்ரூரர் குளிக்கிறார். நான் இங்கே இருக்கும்போது அவர் குளிச்சுட்டு இருக்காரே, என்ன காரணம்னு கேட்க, அவருக்கு வைகுண்டம் போகணுன்னு ஆசை, அதுக்காக தான் குளிச்சுட்டு இருக்கார் 3 வேளையும். அது வைகுண்டம் தானே, இங்கே தண்ணியிலேயே காட்டுறேன்னு கிருஷ்ணன் என்ன பண்ணினான், கூட குளிக்கும்போது அக்ரூரர் குளிக்கும்போது கிருஷ்ணனும் பலராமனும் கூடவே குளிக்கிற மாதிரி இருந்தது. பசங்க அங்கேயும் இருக்காளே கூட இங்கேயும் இருக்காளே பார்க்குறார். 2ஆம் தடவை மூங்கினார். அந்த பலராமனே ஆதிசேஷனாகவும் அந்த கிருஷ்ணனே பத்மநாப சுவாமியாக அனந்த பத்மநாபனாக தரிசனம் கொடுக்க அவர் ஸ்தோத்திரம் பண்ணினார். கமலநயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகிமா, கமலநயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகிமா, பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகிமா, பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகிமா, கமலநயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகிமா, கமலநயனா வாசுதேவா பாண்டுரங்கா பாகிமா, பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகிமா, பத்மநயனா பத்மச்சரணா பத்மநாபா பாகிமா, பிரபோ பத்மநாபா பாகிமா, பிரபோ பத்மநாபா பாகிமா. அக்ரூரருக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு ஆசையாக இருக்குது. அதனால தான் பத்மநாபாங்கிறார். ஏன்னா பத்மநாபர்கிட்ட தான் பைசா ஜாஸ்தி இருக்குது. திருவனந்தபுரத்தில் 2-3 ரூம் வச்சுருக்காரு பின்னாடி. ஏதோ ஒரு ரூமை திறந்து விட்டால் போகிறோம் அப்படிங்கிறா. அதனால் அவருக்கு ஆசை இருக்கிறதுனால தான் பகவான் அக்ரூருக்கு அப்புறம் செமந்தகமணி கொடுக்க போகிறார், கொஞ்சம் பைசா அவருக்கு இருக்கட்டும். அப்படி அக்ரூருக்கு அனுகிரகம் பண்ணி மதுரா நகரத்துக்கு வரார். நான் முதல்ல ஒரு வண்ணான் வந்தான், ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு. ட்ரெஸ்ஸு கேட்டான் கிருஷ்ணன், முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், கொஞ்சம் ஓவராக பேசினான். ஒரு நேரம் மாட்டுக்கார பையனுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸா அப்படிலாம் கொஞ்சம் ஓவராக பேச, இந்த ராமாயணத்தில் திட்டினானே அதே வண்ணானே கிருஷ்ணாவதாரத்தில் வந்துவிட்டான். ராமர் சாதுவா போயிட்டார். கிருஷ்ணன் பார்த்தான், அந்த சாதுவாலாம் இருந்தால் சரியாக வராது, துஷ்டனுக்கு துஷ்டனாக இருந்தால் தான் சரியாக வரும்னு அவனுக்கு ஒரு அடியை கொடுத்து இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டான். ஒரு தையல்காரர் ட்ரெஸ் பண்ணி விட்டார். அவருக்கு பகவான் ட்ரெஸ் பண்ணினான், சாரூபிய முக்தியை கொடுத்தான். அப்புறம் ஒரு மாலாக்காரர் வீட்டில் போய் மாலையெல்லாம் வாங்கி போட்டுண்டு பகவானுக்கு மாலை கட்டி கொடுக்குறவாளுக்கு பலம், ஆயுகு, யசா, காந்தியம் எல்லாத்தையும் பகவான் கொடுக்குறார். அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டு இப்படி வரார். ஒரு குனிட்டு ஒருத்தி வரா. அவள் உடம்பு கூண்டலாக இருக்கே தவிர மனசு நேராக இருக்கான். சித்தஸ்தாம் ருஜுதாம் அத பிரசயித்தும், அவருடைய மனசு மாதிரியே உடம்பும் ஆகணும்னு பகவான் நினச்சிட்டான். சில பேருக்கு உடம்பு நேராக இருக்கே தவிர மனசு அஷ்டாவக்கரமாக இருக்கு. அதனால் அவரை மாதிரி அவன் மனசு மாதிரி உடம்பையும் ஆக்கணும்னு பகவான் அவள் அப்படி தொட்டு இப்படி நிமித்தினான்.
அவள் பபூவ பிரமதோத்தமா மிஸ் யூனிவர்ஸாக மாறிட்டாலாம். ஜெகத் சுந்தரி, அப்படி ஜெகத் சுந்தரியாக ஆக்கிட்டான் பகவான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, பகவானுக்கு யார் சந்தனம் கொடுக்குறாளோ, சந்தன காப்பு பண்ணுறாளோ அவள் ரொம்ப அழகாகிடுவான். நம்ம அழகாகணும்னா நம்ம க்ரீம்லாம் போடக்கூடாது, பகவானுக்கு சந்தன காப்பு பண்ணினா நம்ம அழகாக ஆகிடுவோம். இங்கே குருவாயூரில் போனால் தெரியும், அங்கே சந்தனம் அரைக்கிறவான்னு சில பேர் இருப்பாள், அவள் பார்த்தாலே பல பலன்னு இருப்பாள். அப்படி நான் கூட கேட்டேன், நானும் குளிச்சுட்டு மடியாக வந்திருக்கேன் அழைக்கட்டுமான்னு. அதெல்லாம் கிடையாது, எங்கள் குடும்பத்தில் பிறந்தா தான் அழைக்கலாங்கிறான். அப்புறம் நினச்சினா சரி அடுத்த தடவை நான் பிறந்தா அங்கே அரைக்கலாம். அப்படி பகவானுக்கு சந்தனம் கொடுத்தா அவ்வளோ சௌந்தரியம் கிடைக்குன்னு பகவான் காட்டுறான். தனுர்யாகத்துக்குன்னு வில்லு வச்சுருந்தான், அதை உடைச்சான். உடைச்ச உடனே கம்சன் பயந்து வாசலில் யானையை நிறுத்தி வச்சான். அந்த யானையை நிறுத்திக்கோன்னான், கிருஷ்ணன் மேலே ஏவி விட்டான். உடனே அந்த யானையுடைய தும்பிக்கையை பிடிச்சி ஒரு அடி அடித்து அதனுடைய தந்தத்தை எடுத்தான். மூலாதுன்மூல்ய தன்மூலக மகித மகாமௌக்திகான்யாத்மமித்ரே பிராதாஸ்தும் ஹாரமேபிகி லலித விரச்சிதம் ராதிகா ஏதிசேதி. தந்தத்தை எடுத்த உடனே அதில் முத்துக்கள் இருந்தது. அதை எடுத்து ராதிக்கு மாலை கட்டி கொடு என்று சொல்லி கொடுத்தான். 2 தந்தம், பலராமனோட தந்தம், கிருஷ்ணனோட தந்தத்தை எடுத்து வந்தால் அங்கே இருக்கிற மல்லானா மசனிகி மல்லர்களுக்கெல்லாம் ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்கு. யாரோ குழந்தை அழகாக இருக்கான்னு சொல்கிறான்னு கம்சன் எட்டி பார்க்குறான். மிருத்யுகு போஜபதேகே. கம்சன் பார்க்கும்பொழுது ஒரு எரும மாட்டு மேலே 2 கொம்போட மீசையோட கதைய காலபாசத்து யமனே வர மாதிரி இருக்கு, காலனும் யமனும். இப்படி அவாவாளுக்கு ஒரே கிருஷ்ணன் பல பேருக்கு பலவிதமாக தரிசனம் கொடுக்குறான். உடனே மல்லர்கள் யுத்தத்துக்கு வர ஒரே அடியில் அடித்து தள்ளினான். இதை பார்த்து கத்தினான் கம்சன். நந்தகோபனை கட்டு, வசுதேவனை வெட்டு, குழந்தைகளை விரட்டுன்னு கத்தினான். உடனே ஜம்ப் பண்ணி அவன் எங்கே இருக்கானோ மாடியில் குதித்து அவன் கேசத்தை பிடிச்சி கீழே தள்ளி அவன் சாக போகிறான். எந்தியாவது நினச்சின்னு சாகல போகிறான்னு பகவானுக்கு கவலை. அவன் நெஞ்சில் குதித்து என்ன பாருன்னு ததர்ச சக்கராயுதம் அக்ரதோயகா. தன்னுடைய மாமாவை வேற போனதை தொலைச்சிட்டார், நல்ல கதிக்கு அமுச்சு வைப்போமேனு கடைசி காலத்தில் தன்னுடைய சங்கு சக்கர ரூபத்தை காமிச்சு அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். அவனுடைய சகோதராளுக்கு பலராமர் மோட்சத்தை கொடுத்தார். அவள் அப்பாவை ஜெயிலிருந்து விடுவிச்சு அவர் தன்னுடைய சொந்த அம்மா அப்பாவை பார்க்க வரான் பகவான். ஒரு பையன் அம்மா அப்பாவை சௌக்கியமாக வச்சுக்கணும், இல்லாத போனால் அவன் இருந்ததும் செத்ததுக்கு சமானம். அப்புறம் சாப்பாடு கூட இல்லாமல் ஸ்வமாம்சம் தன் மாம்சத்தை திங்கிறாரே ஆயிடுவான்ங்கிறான். ஸ்வமாம்சம் காதியந்திகி என்றெல்லாம் சொல்லி அம்மா அப்பாவை ஜெயிலிருந்து காப்பாற்றி சாந்தீபனிங்கிற குருகுலத்தில் போய் 64 நாட்களில் 64 கலைகளை படித்து குருதட்சிணை என்ன வேணும் என்று கேட்க ஒரு செத்து போன பையனை கொண்டு வாங்குறான். சாதாரணமாக தலையெழுத்தை மாற்ற முடியாதும்பா, பகவான் நினச்சா தலையெழுத்தையே மாற்றுவான். அதனால் செத்து போன பையனை கொண்டு வந்து கொடுத்தவனே அவரே ஆச்சரியப்பட்டார். அதன் பிறகு உத்தவ சந்தேசங்கிற அத்தியாயம். உத்தவன் ப்ரகஸ்பதிகிட்ட போய் படிச்சுட்டு வந்தான். அந்த ப்ரகஸ்பதி கிட்ட போய் என்ன படித்தான்னா பாகவதம் படிச்சுட்டு வந்தானா. சாங்கியாயன பிரசாதாப்தம் ஸ்ரீமத் பாகவதம் புரா ப்ரகஸ்பதிர்தத்தவான் மே தேனாகம் கிருஷ்ணவல்லபா. ஆனால் அந்த உத்தவனை கூட மந்திரியாக வச்சுட்டான். படித்ததுக்கு என்ன அழகுன்னா பக்தி இருக்கணும். நான் ரொம்ப படித்தவன் ஞானி, எனக்கு ஒன்றும் பக்தியெலாம் இஷ்டம் இல்லைன்னு சொன்னான்னா அவன் ஞானியே இல்லைங்கிறது. நான் ஞானின்னு ஒருத்தன் சொல்லிட்டு பகவானுக்கு ரத யாத்திரை நடக்கும்பொழுது அந்த ரதோத்சவத்தில் கலந்துக்கலேன்னா அவன் பிரம்மராட்சதனாக பிறந்துருவான். அதனால் உண்மையான பக்தனுடைய ஞானிக்கு அழகு என்னடானா அந்த ரதோத்சவத்தில் கலந்துக்கணும். இப்போ பூரி ஜெகநாத ரதோத்சவம் வரப்போகுது 27ஆம் தேதி. அந்த ரத யாத்திரை ரொம்ப விசேஷம். அப்படியே பகவானை அந்த பக்தி இருந்தால் விசேஷம். அதனால் பக்தி தெரிஞ்சுக்கணுன்னா கோபிகைகளை பார்த்தா தெரியும்னு கோபிகைகள்கிட்ட அனுப்புகிறான். உத்தவன் கோபிகைகளுடைய பக்தியை பார்க்குறான். எந்த உலகத்தை பார்த்தா நம்ம பகவானை மறப்போமோ அந்த உலகத்தை பார்த்தே பகவானை நினைக்கிறா. ஒரு வண்டை பார்த்தா பகவானை பார்த்து பாடுறா, கிளியை பார்த்தா பகவானை பார்க்குறா, காக்காயை பார்த்தா பகவானை பார்க்குறா. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய நிறம் தோன்றுதையா நந்தலாலா. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா உந்தன் பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா. கேட்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா
பச்சை நிறம் தோன்றுதையா நந்தலாலா. கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா உந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை என்றும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா உன்னை என்றும் இன்பம் தோன்றுதையா நந்தலாலா. பாரதியார் ஞானி, அதனால் அவர் சொல்கிறார் காக்கை சிறகினிலே. காக்காவை பார்த்தா கூட கிருஷ்ணா உன் ஞாபகம் வருதுங்கிறது. நமக்கெல்லாம் காக்காவை பார்த்தா சனீஸ்வரன் ஞாபகம் வருதே தவிர கிருஷ்ணன் ஞாபகம் வரமாட்டேங்குது. மரத்தை பார்த்தாலும் பகவானை தெரியாது. இதெல்லாம் ஓரளவு புரிஞ்சிக்கலாம். தீக்குள் விரலை வைத்தால், தீக்குள்ள விரலை வச்சா கூட கிருஷ்ணனை தொடர மாதிரி இருக்குங்கிறார். நம்ம பூஜை பண்ணும்போது தெரியாமல் ஊதுபதி பட்டாலே சொல்லுங்கிறது நமக்கு. அவர் தீக்குள்ள விரலை வச்சா கூட கிருஷ்ணா ஒன்றை தொடர மாதிரி இருக்குங்கிறார். அப்படி எல்லா இடத்துலையும் பகவானை பார்க்கக்கூடிய கோபிகளுடைய பக்தியை பார்த்தான். உடனே உத்தவன் அவ காலில் விழக்கூட தனக்கு யோகிதை இல்லைன்னு அவ கால் தூசியில் விழறான். நந்தே வந்தே நந்தௌரஜஸ்திரீணாம் பாதரேணும் அவிஷ்ணசா யாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். வந்தே நந்தௌரஜஸ்திரீணாம் பாதரேணும் அபீஷ்ணசா. அந்த பாதரேணும்னு ஒரு ஏகவசனத்தை சொல்ல, பாத தூளிகள் வேண்டாம், ஒரு பாதரேணு கூறுமா. அப்புறம் அது கூட வேண்டாம் சொல்லுது. பாதரேணும், பாதரேணுனா கால் ரேணு, கால் அரை முக்கால் சொல்கிறோமே. பாதரேணுனா பாதரேணு, ஃபுல் ரேணு கூட வேண்டாம். பாதரேணும் அபீஷ்ணசா, ஒரு கால் ரேணு போரும் நமக்கு பக்தி வரத்துக்கு. கோபிகளுடைய பாத தூளி போரும்னு நமஸ்காரம் பண்ணினான். அதன் பிறகு அக்ரூரருக்கு போய் அனுகிரகம் பண்ணினான், குப்ஜைக்கு அனுகிரகம் பண்ணினான். 50வது அத்தியாயத்தில் ஜராசந்தன் வரான்னு வர்ணிக்கிறார். என்ன அர்த்தம்னா 50 வயசு ஆகும்போது ஜரா நிறையலாம், தலையெல்லாம் நிறைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்னா ஆற்றை விட்டு சத்சங்கத்துக்கு போகணுன்னு பகவான் காட்டுறான். அதனால் நேராக முச்சுகுந்தரை பார்க்க போகிறான். அந்த முச்சுகுந்தருக்கு நல்ல குரு கிடைச்சார். முச்சுகுந்தர் அவர் குரு கர்காச்சாரியர்கிட்ட போய் கேட்டார், நான் பகவானை பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டார். பேசாமல் படுத்து தூங்குன்னார். இது மாதிரி ஒரு குரு கிடைச்சா நமக்கு தேவை. நமக்கும் நல்ல ஒரு குரு கிடைச்சா. எங்கள் குருநாதர் என்ன சொல்லுவார்னா, முடிஞ்ச போது கதை கேளு, கிடைச்ச போது கதை, முடிஞ்ச போது பகவான் நாம சொல்லுங்க. பகவான் தானாக ஒரு வாரம் தான். அதனால் அந்த முச்சுக்குந்தரை போய் படுத்துக்கோன உடனே அவர் வரம் வாங்கிட்டு வேற படுத்துருக்கார். என்னை யார் எழுப்புறானோ அவன் பஸ்மமாக போகணுன்னு. அதனால் அவனை எழுப்புறதுக்கு ஒரு ஆளையும் தேடி பகவான் அழிச்சிட்டு போய் அந்த முச்சுக்குந்தர் குகையில் போய் மறைய, காளையவனன்னு ஒருத்தன், ஒரு மிளேச்சன், 3 கோடி பேர் மிளேச்சர்கள் வந்தாலும். அன்றைக்கே 3 கோடியாக வந்தால் இப்போ ஏகப்பட்ட கோடியாக ஆக்கிட்டான் இந்தியாவில். அவன் வந்தான், முச்சுக்குந்தரை உடச்சிச்சான். உடனே கண்ணை திறந்து பார்த்தா அவன் பொசுக்கிட்டான். அப்புறம் கிருஷ்ணன் தரிசனம் கொடுக்க உடனே பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். அதனால தான் விஜயகோபால சுவாமிகள்னு அவர் பாடுறார். நீ கஜேந்திரனை காப்பாற்றினதோ, திரௌபதியை காப்பாற்றினதோ, துருவனை காப்பாற்றினதோ ஆச்சரியம் இல்லை, முச்சுகுந்தனை காப்பாற்றினது தான் ஆச்சரியங்கிறார். பாகிமதன கோபால முகுந்தா பாலித முச்சுகுந்தா. பாகிமதன கோபால முகுந்தா பாலித பரிபாலித முச்சுகுந்தா. இந்த கீர்த்தனை திவ்யநாமத்தில் ராத்திரி 12 மணிக்கு மேலே தான் வரும். இந்த விஜயகோபால சுவாமி கடைசியில் வரும். கிட்டத்தட்ட பஜனைக்கு வந்தவாலும் முச்சுக்குந்தால் மாதிரி ஐடு தூக்கிட்டு இருப்பா. அதனால் பாகவதர் என்ன பண்ணுவாங்க, ஹை பிச்சில் எடுப்பார். பரிபாலித்த முச்சுக்குந்தா ஹை பிச்சில் எடுப்பார். முச்சுக்குந்தனை காப்பாற்றினார், நீங்களும் முச்சுக்குந்தன் மாதிரி இருக்காங்க எழுந்துக்கோங்கன்னு அவர் பாடுவார். அந்த முச்சுக்குந்தனை காப்பாற்றினது தான் ஆச்சரியம் என்று சொல்கிறார். அதன் பிறகு துவாரகையில் வந்து விஸ்வகர்மாங்கிற அவத்தர் மூலமாக தேவசிற்பி மூலமாக துவாரகாநகர நிர்மாணம் பண்ணி மதுரையில் இருக்கிற ஜனங்களை துவாரகையில் குடியேற்றினார். அங்கே ரேவதிங்கிற பொண்ணுக்கும் பலராம சுவாமிக்கும் கல்யாணம் ஆச்சு. கண்ணனுக்கு ஜாதகம் பார்க்குறா. கண்ணனுக்கு ஜாதகம் பார்க்குறா தெரிஞ்ச உடனே நிறைய குரியர் வருது. ஒரு பொண்ணு ஃபோட்டோவும் ஜாதகமும் சேர்ந்து வந்துட்டே இருக்குது. பொண்ணு ஃபோட்டோ நன்னா இருந்தால் ஜாதகம் சேர மாட்டேங்கிறது.
ஜாதகம் சேர்ந்தால் பொண்ணு ஃபோட்டோ நன்னா இல்லை, அம்மா அப்பா பார்த்துட்டே இருக்கா. கிருஷ்ணன் பார்த்தான், அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குள்ளே நமக்கு சட்டித்து பூத்தி வந்துடும் போல இருக்கு, பேசாமல் நம்மளே ஒரு பொண்ணை அழிச்சின்னு வந்து விடலாம்னு இந்த காலத்து பசங்கள் மாதிரி கிருஷ்ணனே ஒரு பொண்ணை அழிச்சின்னு வந்துவிட்டான். அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்ணுவா, அவள் ரொம்ப நாளைக்கு ஒழுங்காக இருக்கா. இந்த லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவா, மரியாதையாக ஒரு வருஷம் கூட இருக்க மாட்டேங்கிறா. கிருஷ்ணன் என்ன சொல்கிறானா, நீ எப்படி கல்யாணம் பண்ணாலும் கடைசி வரலையும் ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் கிருஷ்ணன் காட்டுறான். இந்த கதையை சுருக்கமாக சொல்ல விரிவாக சொல்லுங்கன்னு பரீட்சித்து கேட்க 3 அத்தியாயத்தில் ருக்மிணி கல்யாணத்தை சொல்கிறார். ராஜாசித் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான் தஸ்ய பஞ்சாபவன் புத்திராஹ கன்யைகாச்ச வரானனா. விதர்ப தேசத்து ராஜா பீஷ்மகன்னு பேர். அவருடைய மனைவி சசிலேகா, 5 ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள். எல்லாருக்கும் தங்கமாக இருக்கணும்னு தங்கம்னு பேர் வச்சான். ருக்மி, ருக்மரதன், ருக்மபாகு, ருக்மமாலி, ருக்மகேசின்னு தங்கம்னு பேர் வச்சாலும் தங்கமாக இருக்க வேண்டாமா குழந்தைகள், எல்லாம் பித்தளையாக இருக்கு. கடைசியில் ஒரு பொண்ணு பிறந்தா மகாலட்சுமி அம்சமாக, அந்த குழந்தைக்கு ருக்மிணி அப்படின்னு பேர் வச்சான். இந்த ருக்மிணி சின்ன வயசுலேருந்தே கண்ணன் கதையை கேட்குறாள். அது மாத்திரம் நல்ல படிப்பு இருக்குது. வித்யாயாம் வினயே செய்வ. இந்த காலத்து பெண் குழந்தைகள் நல்லா படிக்கிறா, ஆனால் வினயம் இல்லை, குதிரை மாதிரி போகிறது. அப்படி இல்லாமல் வினயமும் இருக்கணும். வித்யாயாம் வினயே செய்வ கீர்த்தனே நர்த்தனே ததாம். ஒரு நாளைக்கு ருக்மிணி தன் நாத்து தோட்டத்தில் இருந்து பாடின்னு இருக்கா. அந்த பாட்டை கேட்டு நாரதர் ஆச்சரியப்பட்டார். நன்னா பாடுறமா, இனிமேல் பாடாதேன்னா. நன்னா பாடுற இனிமேல் பாடாதேன்னு அர்த்தம்னா, ஏன் சரியா பாடலையான்னு கேட்டா. இல்லை, நீ நன்னா பாடுற, உன் பாட்டை கேட்கறதுக்கு ஒரு ஃப்ளூட்டு வித்வான் இருக்கார், அவர் கேட்டால் நன்னா இருக்கும்னார். யார் ஃப்ளூட்டு வித்வான்னு கேட்க கிருஷ்ணன் கதையை ருக்மிணி கிட்ட சொன்னார். கிருஷ்ணன் கதையை ருக்மிணிக்கு சொன்ன நாரதர் கிருஷ்ணன் கிட்ட போய் ருக்மிணியை பற்றியும் சொன்னார். சொன்ன உடனேயே கிருஷ்ணனும் ருக்மிணியை அழைச்சின்னு வரலாம் தீர்மானம் பண்ணினான். அதுக்குள்ளே ருக்மிணியோட அப்பா பந்துக்களை கூப்பிட்டு கேட்டார், என் பொண்ணு ருக்மிணியை கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதா இருக்கே, உங்களுக்கு சம்மதமா என்று கேட்க எல்லாரும் நல்ல சம்பந்தம் கொடுத்துடலாம்னா. அப்போ தான் ருக்மிணியோட அண்ணா ருக்மின்னு பேர், அவன் சொன்னான், அப்பா அவனுக்கு வயசாகிடுத்துன்னு நினச்சேன், கடைசியில் மூளையும் ஆகிடுத்து போல இருக்கு, நீ கிருஷ்ணனுக்கு போய் ருக்மிணியை கொடுக்குறேங்கிறியே. ருக்மிணி எப்படி இருக்கா, இரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம், நல்ல தங்க கலரில் இருக்கா ருக்மிணி. இந்த கிருஷ்ணனோ கண்ணங்கரையில் இருக்கான். சரி, ஆளு கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் படித்தா பொண்ணை கொடுக்கலான்னா இவன் சரியாகவே படிக்கலை. ருக்மிணி என்ன ரேங்க் வாங்குறாளோ அதுதான் மார்க் வாங்குறான். ஒரு மார்க்கு தான் வாங்குறான் கிருஷ்ணன். அது மாத்திரம் இல்லை, கிருஷ்ணனுக்கு நேராகவே நிற்க தெரியாது. ஒரு காலை நேராக வச்சு இன்னொரு காலை மாற்றி வச்சு இப்படி நின்றுருக்கான். ஏதோ உடம்புல ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, பார்க்கறது நேராக பார்க்க மாட்டான், சைடு வழியாக பார்க்குறான். அவனுக்கு வேண்டியவாலாம் இந்த திரிபங்கி லலிதா கிருதிங்கிறா கருணாகடாட்சன்னு சொல்லின்னு இருக்கா. அவன் பிறந்தது ஜெயிலில் பிறந்தான், 2 அம்மாங்கிறான், 2 பார்க்குறான் வசுதேவராமா. அவன் கதையே நன்னா இல்லை, கிருஷ்ணனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. ஏன்னா கதை எப்படி வேணால் சொல்லலாம், அவள் பார்க்குறான் முறை தான். அதனால் எல்லாம் கிருஷ்ண கதையை இவன் வேறு விதமாக சொல்கிறான். அதனால் என் ஃப்ரெண்டு சிசுபாலனுக்கு கொடுக்கணும், கிருஷ்ணனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சுட்டான். ருக்மிணி கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுதே அங்கே ஒரு பாகவதர் வரார். க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபாலா கமம் தவ பாத கமல பிரமரி பவது ஸ்ரீமம் மம மானசம் மதுசூதனா க்ஷேமம் குரு கோபாலா சந்ததம் க்ஷேமம் குரு கோபாலா. எல்லாருக்கும் க்ஷேமத்தை வரடாப்பான்னு பாடிந்து வரார். இந்த பாகவதற்கு பாத பூஜை பண்ணும்போதே கண்ணீர் விட்டுண்டே பாத பூஜை பண்ணுறதை பார்த்துட்டு என்னம்மா கஷ்டம்னு கேட்க தோழி சொன்னால், ருக்மிணி கண்ணனை ஆசைப்படுறாள், அவள் அண்ணா வேற யாருக்கும் நிச்சயம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் மனுஷியால் பண்ணுற நிச்சயம் தானே, அதெல்லாம் ஒழுங்காக நடக்காது, நான் கிருஷ்ணன்ட்ட இப்பயே போய் சொல்கிறேன்னு என்று சொல்ல உடனே 7 ஸ்லோகம் எழுதி கொடுக்க அதை வாங்கிண்டார். நேராக கிருஷ்ணன்ட்ட போய் கொடுத்தார். கிருஷ்ணன் நீங்களே படிங்க என்று சொல்ல அந்த பாகவதரே படிக்கிறார். ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா ஸ்ருண்வதாம் தே நிர்விஷ்ய கர்ண விவரைர்ஹரதோங்கதாபம் ரூபம் திருசாம் திருசிமதாம் அகிலார்த்தலாபம்
त्वय्यच्युता विशति चित्तमपत्रपं मे श्रुत्वा गुणान् भुवनसुन्दरा. சாதாரணமாக ஸ்லோகம் எழுதுவா, 8 ஸ்லோகம் எழுதுவா, கிருஷ்ணாஷ்டகம் முகுந்தாஷ்டகம்லாம் எழுதுவா. இங்கே என்னடானா 8 ஸ்லோகம் எழுதாமல் 7 ஸ்லோகம் எழுதியிருக்கா. இன்னும் 5 ஸ்லோகம் எழுதணும். கணேச பஞ்சரத்னம் லலிதா இன்னும் 5 எழுதணும், அல்லது 8 எழுதணும். 5 எழுதா 8 குறுக்க 7 ஸ்லோகம் எழுதுறான்னா பகவானுக்கும் தனக்கும் சப்தபதினு கல்யாணம் நடக்கணுமே, அதுக்காக 7 ஸ்லோகம் எழுதுகிறாள். 7 லோகத்தை தாண்டி பகவான் அடையணும். புவஸ் சுவர் மகர் ஜனஸ்தபஸ் சத்தியத்தை தாண்டினா பகவான் அடையலாம். வெளியில் அடையிறதா இருந்தால் உள்ளுக்குள்ளேயே அடையணும்னா 7 கட்டங்களை தாண்டணும். யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானத்தை தாண்டினா சமாதியில் அடையலாம். அதுக்காக 7 ஸ்லோகத்தை எழுதுகிறாள். கூப்பிட்றதே அழகாக கூப்பிட்றாள், புவன சுந்தரா. இந்த புவன சுந்தராங்கிற பேர் சாஸ்திரநாமத்தில் கூட இல்லை. சாஸ்திரநாமம் ஆரம்பித்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. விஸ்வம் விஷ்ணு ஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத கிருது பூத பிருது பாவோ பூத ஆத்மா பூத பாவனா. பூதம் பூதன்னு ஆரம்பிக்கிறது முடியும் போதாவது ஒழுங்காக முடிகிறதோ. ஏகோ விஷ்ணு மகத் பூதம் பிருதக் பூதன் திருலோக்கான் வேப்பிய பூத ஆத்மா. இது என்னையா பூத சாஸ்திரநாமா விஸ்வ? அதுக்குன்னு சாஸ்திரநாமத்தை நிறுத்தாதீங்க. சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணால் தலையெழுத்தே மாறிடும். இது எதுக்கு சொல்கிறான்னா, இந்த ருக்மிணியினுடைய அது பீஷ்மர் பண்ணின சாஸ்திரநாமம் அது மாதிரி தான் இருக்கும். இந்த ருக்மிணி சஹஸ்ரநாமம் பண்ணினா அது இன்னும் அழகாக இருக்கும். அதனால் சஹஸ்ரநாமத்தில் இல்லாத ஒரு பேர் புவன சுந்தரா. இதுக்கே நிறைய அர்த்தம் சொல்லுவார் இந்த குருநாதர். உலகத்திலேயே சுந்தரன் கிருஷ்ணன் தான் என்று ஆரம்பித்து உன்னுடைய குணங்களை கேட்டு ஆசைப்பட்டேன். கல்யாணத்துக்கு பொண்ணோ பையனோ பார்க்குறதுக்கு முன்னாடி பணம் இருக்கான்னு பார்க்குறாளே தவிர குணம் இருக்கான்னு பார்க்க மாட்டேங்கிறாள். பணம் பதவியெலாம் பார்க்குறாளே தவிர குணம் இருக்கா பார்த்து கல்யாணம் பண்ணணும். பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் குணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது ரொம்ப கஷ்டம். அவள் அம்மா அப்பா சில பேர் அம்மா அப்பா நன்னவாளாக இருப்பா, பையன் எப்படி இருப்பான்னு தெரியாது. சில பேர் பையங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கண்டுபிடிக்கணும். சில பேர்கிட்ட கேட்பா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணா நல்ல பையனாக கேட்டால் கவலையப்படாதோ கண்ணை முடிந்து கொடுங்கோம்பா. என்ன அர்த்தம்னா கொடுத்துட்டு கண்ணை முடிந்து உட்காந்துங்கன்னு அர்த்தம். அது மாதிரி இல்லாமல் சொல்கிறவா குணத்தை சொல்கிறவா சாதுக்களாக இருக்கணும். அதனால் உன்னுடைய குணத்தை சாதுக்கள் சொல்லி கேட்டிருக்கேன். நிறைய தர்மங்கள்லாம் பண்ணியிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தேவி கோவிலுக்கு பூஜைக்கு போவேன், அங்கே வந்து என்னை அழைச்சிட்டு போகலாம் என்று சொல்ல, இதை கேட்ட அடுத்த க்ஷணம் நம் பிராமணரையும் அழைச்சிட்டு பகவான் கிளம்பி வரான். ருக்மிணி கவலைப்பட்டுட்டே இருக்கும்பொழுது இடது கண் துடிக்கிறது. இடது கையெல்லாம் துடித்தா நல்லது பெண்களுக்கு. புருஷாளுக்கு வலது கண் வலது கையெல்லாம் துடித்தா நல்லது. அது நல்ல சகுனம். இன்னும் நல்ல சகுனம் ஒன்று நம்மளே ஆட்டிக்கக்கூடாது. இப்படி அந்த தானாக சில சமயம் இப்படி துடிக்கும். அப்போ ருக்மிணி சந்தோஷப்பட்டால் அந்த பிராமணர் வந்து பகவான் வந்தாச்சுன்னு சொல்ல நமஸ்காரம் பண்ணினால் உடனே தேவி க்ஷேத்திரத்தில் போய் தேவியை பூஜை பண்ணுறாள். நமஸ்தே த்வாம்பிகே பீக்ஷ்ணம் ஸ்வசந்தானயுதாம் சிவாம் பூயாத் பதிர்மே பகவான் கிருஷ்ணா ததனுமோததாம். பகவானை நம்பி தான் அவன் காப்பாற்றுவானுங்கிறதுக்கு தான் இங்கே ருக்மிணி கதை. இந்த சிசுபாலன் என்ன பண்ணினான், பகவானை நம்பலை. அவன் நிறைய அவனுக்கு வேண்டிய ஆட்களை எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் சாப்பாடு போகிறேன், தலைக்கு 2000 ரூபா காசு தரேன், எல்லோரும் வாங்கோ, ஏன்னா எப்படியாவது என் பொண்ணை எனக்கு காப்பாற்றி கொடுங்கோன்னா எல்லாம் நாங்களாம் பார்த்துக்குறோன்ட்டான். அவெல்லாம் பார்த்துக்குறோன்னா பார்த்துட்டே இருக்கா. அவள் கிருஷ்ணன் வந்துட்டான்னு கேட்டு கவலைப்பட்டுருக்கா. இந்த சிசுபாலன்லாம் தேவி கோவிலில் பூஜையை முடிச்சுட்டு ருக்மிணி வரால். கரெக்டாக அங்கே கிருஷ்ணன் நிற்கிறான். கிருஷ்ணன் எங்கே போகிறான்னு பார்த்துட்டே இருக்க எல்லா ராஜாக்களும் அங்கேயே நிற்கிறார்கள். ருக்மிணி தலையை குனிஞ்சுட்டே வரால். கிருஷ்ணன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு வியாஜமாக என்ன பண்ணினால், கேசங்கள் வந்து முன்னாடி வந்து விழுந்துருக்கு. அது பின்னலில் படாமல் தானே தலை குளித்ததுனால அப்படி சில கேசம் விழுந்திருக்கு. அது தானாக விழுந்திருக்கு. இப்போ இவாளே இப்படி ஏதோ போடுக்கிறா. அப்படி இல்லாமல் அந்த தானே முன்னாடி கேசம் விழுது. உத்சாரிய வாமகரஜைரலகான பாங்கைகி பிராப்தான் ஹிரீட்சத்தந்து பான் ததிருசேச்சுதம்சா. அதை அப்படி ஒதுக்கிற வியாதத்தில் அப்படி நிமிர்ந்து பார்த்த அடுத்தக்ஷணம் ருக்மிணியை பார்த்த பார்வையில் எல்லா ராஜாக்களும் மயங்கி விழுந்துட்டாரா. விழாதது யாருன்னா அச்சுதம்சா. அவனுக்கு அச்சுதன்னு பேர். அவனும் விழமாட்டான், ஆசிரியச்சவாளையும் விழவிட மாட்டான். அதனால் நேராக வண்டி எடுத்துன்னு வந்து ருக்மிணி கிட்ட வந்து ருக்மிணியை கையில் ஏற்றின்றான். வண்டியில் ஏற்றின்றா வண்டி ஜில்னு பறக்கிறது. அழகாக குருநாதர் சொல்வார், ரோடுக்கேற்ற தேரு, தேருக்கேற்ற சாரதி, சாரதிக்கேற்ற கிருஷ்ணன், கிருஷ்ணனுக்கேற்ற ருக்மிணி, எல்லாம் பொருத்தமாக இருக்குது. ஜில்னு பறக்கிறது. சில ராஜாக்கள்லாம் பின்னாடி பிடிக்க போகிறார்கள், பிடிக்க முடியல. இங்கே அண்ணா அழகாக சொல்வார் குருநாதர், கிருஷ்ணன் வெண்ணெய் எடுத்துன்னு போனாலே பிடிக்க முடியாது, இப்போ பெண்ணை எடுத்துன்னு போகும்போது பிடிக்க முடியுமோ? இன்னும் பயங்கர ஸ்பீடாக வண்டி போகிறது. இவெல்லாம் கொஞ்சம் தூரம் போய்ட்டு திரும்பி வந்துவிட்டார்கள். அவெல்லாம் சிசுபாலன்கிட்ட சொல்ல, சிசுபாலன்
ருக்மிணியோட அண்ணா கிட்ட போய் சொல்ல அவன் சண்டைக்கு வந்தான். அவனையும் அவமானப்படுத்தி அனுப்பி ருக்மிணியை அம்மா அப்பாட்ட கொண்டு கொடுத்தான். கிருஷ்ணனுடைய அவசரத்தை தெரிஞ்சுட்டு பங்குனி உத்திரத்தன்னைக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு தீர்மானம் பண்ணினார்கள். பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் எல்லா தெய்வங்களுக்கும் வெட்டிங் டே. பார்வதி பரமேஸ்வராளுக்கும், முருகனுக்கும், தேவசேனைக்கும், சீதைக்கும், ராமருக்கும், கிருஷ்ணனுக்கும், ருக்மிணிக்கும், இப்படி எல்லாருக்கும் வெட்டிங் டே பங்குனி உத்திரம். ஐயப்பனுக்கு மாத்திரம் பர்த்டே, ஐயப்பனுக்கும் அர்ஜுனனுக்கும். அங்கே பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு கல்யாண மண்டபம் நிர்மாணம் பண்ணி द्वारका नगरी मध्ये सहस्रस्तंभ मंडपे रत्नसिंहासनारूढ़ं सकलत्रं जगुस्सुराः आचार्यवचनात् सर्वम् अकरोत् यदनन्दनः वाचामगोचरात्मापि वासुदेवस्वमायया भगवान् भीष्मकसुताम् एवं निर्जित्य भूमिपान् पुरमाणीय विधिवत् उपयेमे कुरुद्वः. எனக்கு தான் சொல்ல டைம் இல்லைன்னு நினச்சிட்டா சுகருக்கே சொல்ல டைம் இல்லை. விதிவத் உபயேமே, விதி பிரகாரம் கல்யாணம் பண்ணான்னு 2 பதத்தில் முடிச்சுட்டார். அது என்ன விதி பிரகாரங்கிறது அண்ணாவோட கிரந்தத்துக்கு ருக்மிணி பண்ணிடணும். அதில் பார்த்தா விஸ்தாரமாக இருக்குது. இப்படி பிள்ளையார் பூஜையிலேருந்து ஆரம்பித்து யதோக்தமாக அந்த கர்காச்சாரியர் பூஜை பண்ணி கொடுத்த அந்த மங்கள சூத்திரத்தை ருக்மிணி கழுத்தில் கட்டினான். அப்புறம் பாணிகிரகணம் பண்ணிண்டு சப்தவதி பண்ணி மண்டபத்தை கல்யாண கிருஷ்ணா உட்கார்ந்துருக்க அங்கே வந்த பாகவதாலாம் பாடுறார்கள். श्याम सुंदर राधा रमण श्याम सुंदर श्याम सुंदर राधा रमण भुवन सुंदर रुक्मिणी रमण भुवन सुंदर रुक्मिणी रमण भुवन सुंदर श्याम सुंदर राधा रमण श्याम सुंदर राधा भुवन सुंदर रुक्मिणी रमण भुवन सुंदर रुक्मिणी रमण भुवन सुंदर. जय बोलो रुक्मिणी रमण भुवन सुंदर लाल की जय. रुक्मिणी के मांगल्यम साற்றினார் எங்கும் கொண்டாடவே. रुक्मिणी के मांगल्यम साற்றினார் எங்கும் கொண்டாடவே. தேவி திருக்கழுத்தில் சந்திரபிம்பம் போன்ற தேவி திருக்கழுத்தில் மங்களமாக கண்ணல் மாங்கல்யம் சாடினார். கண்ணு ருக்மிணிக்கு மாங்கல்யம் சாடினார் எங்கும் கொண்டாடவே. அந்தரத்து தேவரெல்லாம் மலர் சொரியவே விந்தையாக மேளவாத்தியம் தான் முழங்கவே. அந்தரத்து தேவரெல்லாம் மலர் சொரியவே விந்தையாக மேளவாத்தியம் தான் முழங்கவே. ஓதி உணர்க ஓமம் வளர்க ஓதி உணர்க விப்ர ஓமம் வளர்க தேடிய வேதம் இசைக்க கண்ணன் ருக்மிணிக்கு மாங்கல்யம் சாடி.